ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கேஆர்எஸ் ஷனா vlog. இன்றைக்கி நான் என்ன செய்து காட்ட போகிறேன்னு சொன்னால் சிக்கன் பிரியாணி. இன்றைக்கி தான் என் சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன், போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கிறேன். 1/2 கிலோ சிக்கனுக்கு 1/2 கிலோ பாஸ்மதி அரிசி போட வேணும். அதேமாதிரி 1 கிலோ சிக்கன் செய்கிறேன்னு சொன்னால் 1 கிலோ பாஸ்மதி அரிசி போடணும். இந்த 1/2 கிலோ சிக்கனுக்கு ஏற்ற மாதிரிக்கு சால்ட் போட்டுக்கொள்ளுங்க, உப்பு கொஞ்சம் போட்டுக்கொள்ளுங்க. அதோட கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கொள்ளுங்க. மல்லித்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளுங்க. சீரகத்தூள் போடுங்க. ஏலக்காய் போடுங்க. ஏலக்காயை முழுசா போட வேணாம், இப்படி கொஞ்சம் பாதி பாதியாக வெட்டி இப்படி போட்டுக்கொள்ளுங்க. அப்போ தான் அதோட ஸ்மெல் வந்து நல்லா இருக்கும். கிராம்பு கொஞ்சம் போட்டுக்கொள்ளுங்க. பட்டை கொஞ்சம் போட்டுக்கொள்ளுங்க. அதோடு சேர்த்து கறி மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டுக்கொள்ளுங்க. நாங்கள் இந்த மிளகாய் தூளுக்குள்ளே எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம், அதனால் எங்களுக்கு இப்படி சேர்க்கிறது ஈஸியாக இருக்கும். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுக்கொள்ளுங்க. சிக்கன் துண்டுகள் வந்து இப்படி ஒரு ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்தால் தான் நாங்கள் பிரியாணி செஞ்சு முடிக்கும்போது அது வெந்து இன்னும் கொஞ்சமே சின்னதாகும். அதோடு சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. அது ஊறி செட் ஆகட்டும். இப்போ நான் 3 பெரிய வெங்காயம் எடுத்து நீள் வாக்கில் வெட்டி வச்சிருக்கிறேன். மெலிசாக வெட்டணும். நீள் வாக்கில் வெட்டி வச்சிருக்கிறேன். இதை நாங்கள் ஒருக்கா டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். வெங்காயத்தை பொரித்து சேர்த்தா தான் பிரியாணிக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதோட ஃப்ளேவர் கொடுக்குறதே, அந்த வாசத்தை கொடுக்குறதே இந்த வெங்காயம் தான். இப்போ நாங்கள் தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றி இப்போ பாருங்கள், எங்களுக்கு இந்த ஸ்டேஜில் வந்து இறக்கி கொள்ளுவோம். இந்த அளவுக்கு இந்த நிறத்துக்கு பொரிச்செடுத்து கொள்ளுங்க. ஆகவும் கருப்பாக பொரிச்செடுக்கக்கூடாது, பிறகு கசக்கும். இப்போ நான் 1/2 கிலோ பாசுமதி அரிசி எடுத்திருக்கிறேன். இதை வந்து ஒரு 4-5 தண்ணியில் நல்லா கழுவ வேணும். கழுவிட்டு இதையும் ஒரு 15 மினிட்ஸ், கழுவின பிறகு 15 மினிட்ஸ் ஊற வைக்க வேணும். ஊற வச்சு போட்டு தான் நாங்கள் மற்ற வேலை செய்ய ஆரம்பிக்க வேணும். அரிசியை ஊற வச்ச பிறகு இப்போ நாங்கள் எதுக்குள்ளே பிரியாணி செய்ய போகிறோமோ அந்த சட்டியை தான் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. கொஞ்சம் பெரிய சட்டியாக எடுத்து வச்சா தான் அந்த சிக்கன் எல்லாம் உடையாமல், அரிசியெல்லாம் உடையாமல் நல்ல பதமாக எங்களுக்கு வெந்து வரும். இப்போ ஒரு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கொள்ளுங்க. இந்த எண்ணெய்க்குள்ளே ஒரு 2-3 ஏலக்காய், ஒரு பட்டை ஒரு 2-3 கிராம்பு போட்டு லைட்டாக வெடிக்க விடுங்க. அதுக்கு பிறகு பச்சை மிளகாய் போட்டுக்கொள்ளுங்க. கொஞ்சம் வெங்காயம் நிறைய சேர்க்க தேவையில்லை, ஒரு கொஞ்சம் சேர்த்தா போதும். கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு லைட்டாக தாளித்து கொள்ளுங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கொள்ளுங்க. உப்பு கொஞ்சம் ஓரளவுக்கு கூட போட்டுக்கொள்ளுங்க. ஏனெண்டா இந்த இப்போ போடுற உப்பு தான் அரிசிக்கும் சேர்த்து போட போகிறோம். ஆல்ரெடி நாங்கள் சிக்கன்லேயும் உப்பு சேர்த்துருக்குறோம். எங்களுக்கு தேவை என்று சொன்னால் நாங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு, டேஸ்ட் பார்த்துட்டு அது பிறகு ஆட் பண்ணிக்கொள்ளலாம். கொஞ்சம் வதக்கின பிறகு ஒரு 2 தக்காளி எடுத்து சின்ன சின்ன பீஸாக வெட்டி வச்சுருக்கிறேன். அதையும் இதுக்குள்ளே போட்டுக்கொள்ளுங்க.
போட்டுட்டு நல்லா பேஸ்ட்டாக வரும் வரைக்கும் கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, இப்போ எங்களுக்கு கொஞ்சம் நல்ல பேஸ்ட்டாக தக்காளி மசிஞ்சு வந்துட்டுது. பார்த்து பாருங்க. இதோட நான் இன்னும் கொஞ்சமே மிளகாய்த்தூள் சேர்த்துக்கொள்கிறேன். ஆல்ரெடி நாங்கள் சிக்கன்லேயும் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேன். இதில் கொஞ்சம் முறைப்புக்காக மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நாங்கள் ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த சிக்கனை இதுக்குள்ளே போட்டு கொஞ்சம் பிரட்டி விட்டுக்கொள்ளுங்க. இப்போ நான் அரிசி வேகிறதுக்கும் சிக்கன் வேகிறதுக்கும் நான் இந்த டம்ளரில் தண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். 1/2 கிலோ அரிசிக்கு இந்த கப்பால் 3.5 கப் தண்ணி ஊற்ற வேணும். இதில் ஃபுல்லாக எடுத்து 3 கப் எடுத்து அரைவாசி கொஞ்சம் தண்ணி எடுத்து மொத்தமாகவே 3.5 கப் தண்ணி இதுக்குள்ளே ஊற்றி சிக்கனோட சேர்த்து நல்லா கொதித்து வேக வைக்க போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு தேவையான்னு சொல்லி பார்த்து உப்பெல்லாம் பார்த்து செக் பண்ணிக்கொள்ளுங்க. எங்களுக்கு இந்த உப்பு கரெக்டாக இருக்குது. இப்போ இதை மூடி ஒரு 10லிருந்து 15 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்க விடுங்க. பாருங்கள், இப்போ நல்லாவே கொதித்து வந்துட்டுது. இந்த அரிசியை இதுக்குள்ளே போடுவோம். நான் ஆல்ரெடி கழுவி ஊற வச்சுக்கிறேன் இந்த அரிசியை போட்ட பிறகு நல்லா கிண்டக்கூடாது, லைட்டாக தான் மிக்ஸ் பண்ணி விட வேணும். ஏன்னு சொன்னால் அரிசி வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், உடனே வெந்திரும். அதே நேரம் சிக்கனில் ஊற்றின அந்த தண்ணி வந்து நல்லாவே கொதிச்சிருக்கணும். பாருங்க, இப்படி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட வேணும். இப்போ நாங்கள் இதை மூடியை போட்டு திருப்பவுமே நல்ல லோ ஃப்ளேமில் கொதிக்க விட வேணும். இதுக்கு பிறகு ஒன்றுமே செய்கிறதில்ல, நல்ல லோ ஃப்ளேமில் கொதிக்க விட்டுட்டு திறந்து பாருங்கள். அப்படியே இந்த சிக்கன் வந்து சோறோட ஊறி நல்லா வெந்து அந்த ஸ்மெல் வந்து நல்ல ஒரு ஸ்மெல் வரும். உண்மையிலேயே நல்ல ஸ்மெல் வருது, நல்ல வாசமாக இருக்குது. இப்போ நாங்கள் ஆல்ரெடி பொரிச்செடுத்து வச்சுருக்கிறோம் தானே அந்த வெங்காயம், அதை வந்து மேலால் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்கோ. கொஞ்சம் நிறையவே போட்டுக்கொள்ளுங்கோ, ஏன்னா கொஞ்சம் மீதம் பேலன்ஸ் வச்சுக்கொள்ளுங்கோ. கொஞ்சத்தை போட்டுட்டு கொஞ்சத்தை வச்சுக்கொள்ளுங்கோ. இப்போ இது எல்லாத்தையும் போட்டுட்டு திருப்ப ஒருக்கா நல்ல லோ ஃப்ளேமில் மூடி விட வேணும். மூடி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து திறந்து பாருங்கள். நல்ல வாசமாக இருக்குது, நல்ல கம வாசமாக இருக்குது. சோறுமே நல்ல பொல பொலன்னு உடையாமல் வந்திருக்கு. இப்போ நான் இன்னொரு ஃபேனில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி உப்பும் மஞ்சளும் போட்டு சிக்கன் கொஞ்சம் பிரட்டி வச்சுக்கிறேன் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு. இதை நாங்கள் டீப் ஃப்ரை பண்ணி கோல்டன் ப்ரௌன் வரும் வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுப்போம். அப்போ எங்களுக்கு இந்த பிரியாணியோடு சாப்பிடும்போது இன்னுமே டேஸ்டியாக இருக்கும். சிக்கனுமே நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் இந்த பிரியாணி எப்படி சர்வ் பண்ணி கொள்ளுவோம் பாருங்கள். இதுக்குள்ளே நிறைய சிக்கன் உள்ளுக்கே இருக்குது. இதுக்கு மேலால் நாங்கள் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற இந்த ஒனியனை மேலால் ஸ்ப்ரெட் பண்ணி கொள்ளுவோம். அதோடு சேர்த்து ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற சிக்கனையும் இதில் 2-3 வச்சு கொள்ளுவோம். மேலே ஒரு 2-3 ஒனியன் அந்த வளைய ஷேப்பில் ரிங் ஷேப்பில் வெட்டி வச்சு கொள்ளுவோம். ஒரு முட்டையும் அவிச்சு வச்சுட்டு ஒரு 2 தக்காளி பீஸையும் வெட்டி வச்சுட்டு சாப்பிட வேண்டியது தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.